சங்கீதம் 131:1. சங்கீதம் 133:1. Psalms 133:1. எடுத்து விட்டீர்களா? வாசிங்க. Don't delay. Take and read. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர்கள் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஹalleluya. சொல்லுங்க. இதோ கர்த்தருக்குள்ள ஒரு மனம். ஆமென். அமரலாம். I just need the keyboard. எழுதி கொள்ளுங்க. இதோ மூல பாஷை அல்லது அர்த்தம் சொல்லுங்க. behold. நீங்க ஆதியாகமம்ல வாசிக்கலாம். 1வது அதிகாரத்துல அது வெவ்வேறு வார்த்தையில அழைக்கப்பட்டிருக்கிறது. behold அல்லது see. சொல்லுங்க. see s e e. நீங்க NKJVO NIVO NLTO வெவ்வேறு வேதத்திலே வெவ்வேறு வார்த்தை அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்ல ஒரே ஒரு வார்த்தை தான். என்னது? இதோ. எழுதிக் கொள்ளுங்க. to see அல்லது to look at. கவனித்து பாரு. இதோ கவனித்து பாரு. அல்லது இந்த இதோவுக்கு நடக்க போகிற சம்பவத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென். ஏன் நடக்க போகிற சம்பவத்துக்கு அடையாளமா இதோ அழைக்கப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தலின் விசேஷத்திலே நீங்க பார்க்கலாம். இதோ மேகத்தின் நடுவிலே நான் வருகிறேன். இதோ அது ஒரு draw attention. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே யார் வர போகிறாரு? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அப்ப நம்மளுடைய அட்டென்ஷன் யார் மேல இருக்கணும்? இயேசு கிறிஸ்து. ஏன்னா வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர போகிறார். இதோ நீங்க ஆதியாகமம்ல 1வது அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இதோ இந்த மரத்திலிருந்து வருகிற கனியை நீ புசிக்கலாம், சாப்பிடலாம். எடுத்து கொடுக்கட்டா வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாம் நினைச்சுக்கிட்டீங்க இது ட்ரீ ஆஃப் ஈவலா, நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவலான்னு இப்போ சிலருக்கெல்லாம் சந்தேகம் வந்துருக்கோம். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க வசனத்தை. ஆதியாகமம் 1:29. நல்லா கவனிக்கிற வசனத்தை. அதுக்காக தான் இதோ to see or to look at. கவனித்து பார். எதுல கவனம்? வசனத்துல ஒரு கவனம். ஆமென். வாசிங்க. பின்னும் தேவன் இதோ. என்ன வருது? இதோ. சொல்லுங்க. இதோ. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. ஆமென். எழுதிக் கொள்ளுங்க. ஆகாரத்துக்கு 2 வகைப்படும். ஒன்று நம்மளுடைய மாம்சம் புசிக்கிற ஆகாரம். இரண்டாவது ஆகாரம்
நம்மளுடைய ஆவிக்குரிய புசிக்கிற ஆகாரம் தான் வேத வசனம். அல்லேலூயா. அடுத்தது ஆதியாக வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம். இது என்னதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறேன். கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆமாவா? ஆமாவா? அந்த 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 ஆகாரம் என்னதுக்கு? நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனா இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நடக்க போகிற சம்பவத்தை கர்த்தர் கவனித்து பார்க்க சொல்றாரு. ஆமென். பார்க்கலாம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 1:7. இதோ வாசிக்கல. இதோ இதோ மேகங்களுடனே வருகிறார். மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். நம்ம எல்லோரும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், பூமி கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆமென். அப்படியே ஆகும். ஆமென். அப்படியே ஆகும். ஆமென். இது நடக்க போகிற சம்பவத்துக்கு ஒரு அட்டென்ஷன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுடைய வெளிப்பாடு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த சங்கீதம் 133 சங்கீதக்காரன் தாவீதுக்கு ஏன் இப்படி சொல்லுகிறான்? சகோதரர்களே, நீங்க ஒருமித்து ஒரு மனமாய் வாசம் பண்ணுங்கள் என்று. ஏன் தெரியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில தன் சொந்த சகோதரர்கள் அவனோடு ஒரு மனமாக இல்ல. அவனுடைய மூத்த சகோதரன் எலியாப் அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:28 எழுதிக் கொள்ளுங்க. ஏன் சங்கீதக்காரன் தாவீது இப்படி எழுதுகிறான்? சகோதரர்களே, ஒருமித்து ஒரு மனமாய் வாசம் பண்ணுங்கள். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில அவன் ஒரு மனத்தை தன் சகோதரத்தில் இருந்து அவன் பார்க்கவில்லை. அவனுடைய மூத்த சகோதரன் எலியாப் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனுக்கு முன்பாக நின்று ஆக்ரோஷமாய் ஆகினான். இந்த சம்பவம் ஏன் தெரியுமா? தாவீது கோலியாத்துக்கோட யுத்தம் பண்ண போகிற நேரம் எலியாப் கேட்கிறான், நீ ஏன் வர இங்க தாவீது? எலியாப்புக்குள்ள கர்த்தர் இல்ல, ஆனா தாவீதுக்குள்ள கர்த்தர் இருந்தாருங்க. வாசிங்க. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தாவீதுடைய மூத்த சகோதரன் எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, எழுதிக் கொள்ளுங்க, எலியாப் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீங்க வந்ததுக்கு எதுக்காக நீ வந்த? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் என்ன தப்பு பண்ணேன்? எலியாப்பே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். போதும். அல்லேலூயா. ஆனா இந்த சம்பவத்துல நீங்க முழுசாய் படிச்சீங்கன்னா தாவீது கர்த்தருடைய பேர் சொல்லி வரும் பொழுது அவன் கோலியாத்தை முறியடித்தான். இன்னைக்கு அநேக எலியாப் நம்ம மத்தியில எழும்பலாம். இன்னைக்கு நம்மளுடைய கட்டடத்தில் இன்னைக்கு ஆராதனை கடைசி வெளியில நம்ம போகும் பொழுது பெட்ரோ பின்னை சாத்திட்டானா நம்மளை கோபப்படுத்துகிற சில எலியாப்புகள் உண்டு. ஆனா நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள வாசம் பண்ணுகிறபடியினால் நான் போகிற இடம் ஒரு பெருக்கத்தை நான் காண்பேன்.
இதோ வெளியில இருக்கிற சகோதரர்கள் உன் அண்டையில வந்து சமாதானம் பண்ணுவார்கள். ஓ, உன்னோட வாசம் பண்ணுவார்கள். ஏன்னா நீங்களும் நானும் சுமக்கிற சாதாரண பிரசனம் அல்ல, ஆனால் தேவீக பிரசனம். நல்ல கண்களை மூடி ஜெயத்தோடு கம்பீர சத்தத்தோடு சில எளியாப்பங்களையா நம்மளை கொண்டு கர்த்தர் அகற்றுவாராக. ஓ ரமா ரமா யந்தரமா நல்ல அந்நியவாசையில இதோ நான் என்ன தெரியுமா கவனித்த பாரு. நாங்க வந்தது முகாந்திரம் இல்லையா? நான் பெட்ரோபினைக்கு வந்தது முகாந்திரம் இல்லையா? முகாந்திரம் உண்டு, முகாந்திரம் உண்டு. கர்த்தர் தானே அழைத்து வந்தார், கர்த்தர் தானே அழைத்து வந்தார். ஒரு முகாந்திரம் உண்டு. வெளியாப்புகளை கூடி ஓ வெளியாப்புகள் சொல்லுவார்கள், நீங்க வந்தது என்ன முகாந்திரம் என்ன? ஓ யா 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 பெட்ரா பிடாகே, பெட்ரா பிடாகே அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்து ஓ இந்த அப்போஸ்தலரின் தீர்க்கதரிசியின் உபதேசத்திலே உன்னை நாட்டப்படினாலே உனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த பட்டணத்துக்கு ஒரு தீ உன்னை கொண்டு என் கொண்டு கர்த்தர் செய்வார். ஓ ரமா ரமா ஓ ரமா ரமா பெட்ரோபினின் கூடல இன்னி எல்லைகளை விசாலம் பண்ணுகிறார். பெட்ரோபினின் கூடல ஓ புதிய ஆத்மாவை கர்த்தர் தருவார். ஏன் எளியாப்பே கர்த்தர் உன் நாவை கடிந்து கொள்வார். கைகளை உயர்த்தி நன்னி நன்னி என் தெய்வமே, நன்னி இயேசுபரா. சொல்லுமா நன்னி நன்னி என் தெய்வமே, நன்னி இயேசுபரா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஓ யா 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 நீங்க உன்னத பாட்டுல படிச்சு பாருங்க. ஓ பெத்தேர் என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த பெத்தேர் என்று ஒரு மலைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஓ இஸ் கால்ட் செப்பரேஷன். ஓ யா 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 ஓ யா யா நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஒரு காலத்துல நம்ம வேற மலையில இருந்தோம். ஓ கர்த்தர் நம்மளை பிரித்து, கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து ஓ இந்த பெட்ரோபினை திருச்சபையின் மலையில இந்த தீவில கர்த்தர் நம்மளை நாட்டி இதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஓ glorious God. ஆதியில ரிசீவ் பண்ணுங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். I know there is something supernatural is going to happen. Oh Ramaria Tuda, oh Sagaturi Amnaramase, oh ya 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 ya. ஆபிரகாமை கர்த்தர் வேறு பிரிச்சாருங்க. அவன் போகிற இடம் என்ன இடம் தெரியல, அவன் நடந்து போனா. ஓ ஒருவனாய் இருக்கையில ஓ ஆபிரகாம் நடந்து போனா, ஆபிரகாம் நடந்து போனா. ஓ யா 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 ஓ யா 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 ஓ லோத்து தெரிந்த இடம் பாவத்தின் நகரம். ஆனா கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த இடம் விசாலமான இடம். நீ சூஸ் பண்ணிக்க ஆபிரகாமே. ஓ ரமா ரகமா ரமா காசா ஏ யா 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 நாவில நிரம்பு. என்னைய பார்த்தால வெளிப்பாடு. ஓ சில எளியாப்பங்களையா கர்த்தர் அவனுடைய வார்த்தைகளையா நம்மை தூண்டப்படுத்தி நம்மை கோபப்படுத்துகிற அந்த எளியாப்பின் வார்த்தைகளை கர்த்தர் கடிந்து கொள்வார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஓ
சத்திய பரனாகிய கர்த்தர் நம்ம உள்ளத்துல பேசி நம்மளை நடத்தி மறைவாய் வைத்து நம்மளை வளர செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே glorious Jesus, thank you Holy Spirit. அடுத்ததாக எழுதிக் கொள்ளுங்கள். சவுல் ஒன்று சாமுவேல் 19:1 தாவீதை கொன்று போடும்படிக்கு எல்லாரும் எழுங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு இருந்த ஒரே சகோதரன் தான் யோனத்தான். ஆமென். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு நீங்க தான் யோனத்தான், நீங்க தான் எனக்கு யோனத்தான், எங்களுக்கு நீங்க தான் யோனத்தான். ஹல்லேலூயா. சவுல் கொலை பண்ணணும்னு துணைனா, ஆனா தாவீது உன்னியோட தான் சொன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல நான் கைய வைக்க மாட்டேன், கைய வைக்கல. ஆனா சவுலும் யோனத்தானும் அந்த கில்போவா மலையில மாண்டு சுத்தம் பொழுது தாவீதுடைய இருதயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? தன் சாம்பலை உடுத்தி அவன் சட்டையை கிழித்து அவன் அழுதாங்க. சத்துருவையும் தாவீது நேசிச்சான், சத்துருவையும் தாவீது நேசிச்சான். தாவீதுக்கு எத்தனை முறை சான்ஸ் கிடைச்சிச்சு சவுல போட்டு தள்ளுறதுக்கு, ஆனா அவன் செய்யல. ஏன்னா அவனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த நல்ல உறவு, அது தாங்க ஆவியில நீங்களும் நானும் கர்த்தரோட ஒரு நல்ல உறவை இருந்தோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த உறவன ஆவி வந்துடும். கர்த்தர் கூட இருக்கிற அந்த உறவன வந்துருச்சுன்னா, ஓ ஹல்லேலூயா. யார் நம்மளை எதிர்த்து வந்தாலும் பரவாயில்லை, என் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். யோனத்தான் தப்பு வைத்தான் தாவீது. இன்னைக்கு உங்க ஜபத்தான் என்னைய தப்பு வச்சுச்சு, எங்க ஊழியக்காரங்களுடைய ஜபத்தான் உங்களைய தப்பு வச்சுச்சு. ஆவிக்குரிய யோனத்தானாய் நீங்களும் நானும் இந்த காலத்தில் மாற வேண்டும். சவுல்கள் வரலாம், நம்மளை பேசலாம், நம்மளைய பிளாட் பண்ணி பறித்து போகலாம். எல்லாம் 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 உங்களுக்கும் எனக்கும் கருத்திற்குள்ள ஒரு ஆவில ஒரு ஒருமனம் வந்துருச்சுன்னா எந்த நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது, எது நம்மளுக்கு நடுவுல வந்தாலும் பிரிக்க முடியாது. அதுதாங்க கர்த்தர். மூணாவது, அப்சலோம், தாவீதுடைய சொந்த மகன். தாவீதுடைய சொந்த மகன் தன் அப்பாவுடைய ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டான். பொய்யான காரியத்தை சொல்லி அப்பாவுடைய ராஜ்யத்தை பிடிங்கிட்டு நான் போய் அமர்ந்தலாம் என்று சொன்ன அப்சலோம். ஆனா அப்பயும் தாவீது எப்படி தெரியுமா, அப்சலோம் சாக பொழுது தன் வஸ்திரத்தை கிழித்து சாம்பலை உடுத்தி ஆடுனாங்க. யோசித்து பாருங்க, தாவீது போல இருதயம் நம்மளுக்கு இருக்கிறான். அதான் சங்கீதம் 133:1 வசனம் சொல்லுது. தாவீது சங்கீதக்காரன், தாவீது பாடுகிறான், எழுதுகிறான், வாக்கியத்தை சொல்லுகிறான். சகோதரர்களை ஒருமித்து ஒரு மனமாய் வாசம் பண்ணுங்கள். ஏன்னா தாவீதோட வாழ்க்கையில் அவன் ஒரு மனத்தை காணவில்லை. எப்படி சவுலுக்கும் யோனத்தானுக்கும் அழுந்தானோ அதை போல அப்சலோமுடைய மரணத்துக்காக அழுந்தான். அது தாங்க கர்த்தர் சொல்றாரு, a man after my own heart. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த கல்லனை நேசித்தார்.
ஹalleluya. எத்தனை பேர் வணங்கி கொண்டீங்க? இங்கிலிருந்து நமக்குள்ள ஆவில ஒரு மனம். முதலாவது யாரு கூட? கர்த்தாதி கர்த்தர் கூட. அங்க உறவு சரியா பில் பண்ணிருச்சுன்னா, சபைக்குள்ளே உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல உறவு வந்துருச்சுன்னா, இதோ உலகத்துல இங்க கலக்கிறவர்களை நீங்கியும் வந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். உங்க முகத்துல ஒளி இருக்கும். ஒரு முகாந்திரம் இருக்கா? ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த பெண் வசனத்தை குறித்து அநேகர் வெளியில பேசிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த வெண்மையை குறித்து உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஓ, வஸ்திரத்துல மட்டுமல்ல, என் ஆவியிலும் நான் வெண்மையாய் ஆகி கொண்டிருக்கிறேன். சீயோனிலே வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் நீங்களும் நானும் மாறிக்கொண்டிருக்கிறோம். It's a process. When people break us, say thank you Lord, because yana எல் பெலாசிம் என்கிற ஒரு கர்த்தர், a God who beyond breakthrough. இந்த எல் பெலாசிமை இந்த டிசம்பருக்குள்ளாய் நீங்களும் நானும் காணுவோம். இந்த கர்த்தர் நம்மளை வச்சு உருவாக்குறாரு. மோசேய கர்த்தர் போய் பார்வோவின் அரண்மனையில போய் உருவாக்குறார், கற்றுக் கொடுக்கிறார். You learn. மோசே, you have to learn. அவங்க ட்ரைனிங் கிடைச்சதுனால தான் கர்த்தர் அவனை வேறு பிரிச்சு இஸ்ரவேலை ஜனங்களை நடத்த வைத்தார். இட்ஸ் a training. இந்த வாக்கு தத்துவம் நம்மளுக்கு நிறைவேறும். இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். It's going to happen. Hallelujah. உங்களுக்கு தெரியுமா, இந்த கட்டடத்துல கர்த்தர் எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியத்தை செய்தார். நான் கர்த்தரை நினைச்சு நான் களி கூறுகிறேன். எலியாப்புகள் இருந்தார்கள் 2 வருஷமா. ஆனா எலியாப்புடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் தடித்து கொண்டார். சவுல் நம்மளுக்கு எதிர்நோக்கி வந்தான், கர்த்தர் அதையும் எதிர்த்து கொண்டார். அப்சலோம்கள் இருந்தார்கள். எங்கடா இந்த ஊழியங்கள் நடக்காது? நடந்தது தானே. 5 பேர்ல ஆரம்பிச்ச ஊழியம் கர்த்தர் இன்னைக்கு பிறகு செய்திருக்கிறார்கள். இது தாங்க கர்த்தர். ஏன்னா இந்த 4 வருஷமா நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள ஒரு மனமாய் ஆயிட்டோம். எதுல? வேத வாசிப்புல, ஜபத்துல, உபவாசத்துல. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு, இப்ப புதிய ஏற்பாடுக்கு வாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். அல்லேலூயா. ஒரு அனாயிண்டிங் இங்க இறங்க போகுது. அல்லேலூயா. இறங்கி கொண்டு இருக்குது மழை போல. சிலரை தொட போகுது. கெட் ரெடி. நீங்க பார்க்காதீங்க, நல்லா வசனத்தை கவனித்து பாருங்கள். சொல்லுங்க, இதோ இதோ. எபேசியர் 4:3. சமாதான கட்டினால் எழுதிக்கொள்ள. எல்லாரும் வேத வசனத்தை திறந்துட்டோம். எல்லாரும் வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை எழுதிக்கொள்ள, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. எதுல ஒரு மனம்? ஆவியில. சொல்லுங்க, ஆவியில ஒரு மனம். காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். வாவ். மறுபடியும் வாசிங்க. இதோ இதோ என்கிற அந்த வார்த்தையில நல்ல இந்த வசனத்துல நல்ல அட்டென்ஷன் கொடுங்க. வாசிங்க. சமாதான கட்டினால். சமாதானம் எழுதிக்கொள்ளுங்க. சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை. ஓ, சமாதானம் முதல்ல யார் கூட வரணும்? கர்த்தர் கூட முதலாவது வரணும். எழுதிக்கொள்ளுங்க. சமாதானம் முதலாவது யார் கூட? கர்த்தர் கூட. அடுத்தது ஆவியின் ஒருமையை எழுதிக்கொள்ளுங்க. 2வது பாயிண்ட், ஆவியில ஒரு மனம்.
கொள்வதற்கு காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஓ ஜாகிரதையா இருங்க. எதுல காத்து கொள்கிறதுக்கு? சமாதானத்துல முதலாவது காத்து கொண்டு, அப்போதான் ஆவியில ஒரு என்ன வரும்? ஒரு மனம். சமாதானம் எப்படி வரும்? கர்த்தர் நம்ம இருதயத்தை சமாதானத்தினாலே நிரப்புவாராக. அல்லேலூயா. இந்த ஒரு வாரமா இங்க அநேகர் உங்க உள்ளத்துல சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்க. சூழ்நிலையோ எந்த விதமான காரியமா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் இந்த சமாதானம் உங்களுக்கு கொடுப்பாராக. அவ்வளவுதாங்க ஆமீனா? அவ்வளவுதாங்க ஆமீனா? வரணும். இப்ப எழுதி கொடுங்க. கடைசியா தான் அந்த பாயிண்ட் போகும். ஐயா எழுத வேண்டியது இருக்கு. ஆவிக்குள்ள ஒரு மனம்னா, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆவிக்குள்ள ஒரு மனம்னா எந்த பாயிண்ட வச்சு நீங்க சொல்லுவீங்க? ஒரு பாயிண்ட நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரு வெளிப்பாடு உங்களோட ஷேர் பண்ணுங்க. கவனமா இப்படி இருந்தா கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. நம்ம கற்றுக்கொள்ளுகிறோமே, ஆமாவா? அல்லேலூயா. ஆவிக்குள்ள ஒரு மனம்னா உங்களுடைய புரிந்து கொள்கிறது என்ன? வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? அல்லது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வெளிப்பாடு என்ன? சொல்லுங்க. கவனமா இருக்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஆவியிலே ஒரு மனம், எதுல ஒரு மனம்? சமாதானத்தை விட்டுருங்க. சமாதானம் ஒரு பாயிண்ட் தான். எதுல ஒரு பாயிண்ட்? உங்களுக்கு தெரியுமா? இந்த சப்ஜெக்டை நான் எடுக்கும் பொழுது, என்ன ஆண்டவரே நீ பேச சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது, தப்பார்ந்த கர்த்தரை என் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சேன். ஆஹா, இதோ ஒரு பாயிண்டா? அப்பதான் சொல்றாரு, இதோட டைட்டில் கேட்டல, இதோ இதுதான் ஒரு பாயிண்ட். இதுதான் எனக்கு கர்த்தர் உங்களோட பேச வைக்கிற ஒரு பாயிண்ட். உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரே பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு அதெல்லாம் நம்ம எனக்கு தியானிக்க முடியாது. அப்புறம் அந்த அதிகாலையில் தான் நீங்க வீட்டுக்கு போகணும். வேண்டாம், இன்னைக்கு நான் சமத்தா முடிக்கலான்னு விரும்புறேன், நல்ல பையனா முடிக்கலான்னு விரும்புறேன். அல்லேலூயா. சொல்லுங்க. நீங்க கடாக்கு சொல்லிட்டீங்கன்னா நம்ம சப்ஜெக்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா. இப்போ உங்களுக்கு பழைய ஏற்பாடை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஆமென். பழைய ஏற்பாடுல அநேக காரியங்கள் பார்க்கலாம். ஆவியில ஒரு மனம் இல்லாம யோசேப்புக்கும் அவனுடைய அண்ணன் தம்பிக்கும் போதே, அப்புறம் கர்த்தர் அவங்களை ஒருங்கிணைச்சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். நீங்க பல கோணத்துல பல ஆங்கிளிலே நீங்க தியானிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பாராங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். சொன்னீங்கன்னா சுவாரஸ்யமா அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சமாதானத்தை ஆங்கிலத்திலே சரி. யூனிட்டி இன் த ஸ்பிரிட். யூனிட்டி இன் த ஸ்பிரிட். ஆவிக்குள்ள ஒரு மனம். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு பழைய ஏற்பாடு சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுனேன். இப்ப நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய சபை, ஒரு புதிய ஏற்பாடு வெளிப்பாடு பரந்திருக்கிறபடினாலே யூனிட்டி இந்த ஸ்பிரிட்டை வைத்து ஒரு பாயிண்ட் உங்க மைண்ட்ல எது வந்துட்டு போகுது? அங்கதான் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து குவார்டர் மார்க் பாயிண்ட் கொடுக்கலாங்க. சத்து பாயிண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா சத்து பருத்திட்ட பிச்சு கொடுக்கலாம். சொல்லுங்க. ஜெபம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க பேசினா நல்லா இருக்கும். இங்கிலீஷ் ஏதோ ஒரு நம்ம என்ன சொல்ல வந்தீங்க?
எல்லாமே இணைந்து. முதலாவது கருத்து கூட இருக்கிற ஒரு மனம், அங்க கட்டுகிற ஒரு மனம் தான் சபையிலும் குடும்பத்திலையும் நமக்குள்ள சகோதரர்கள் மத்தியில கட்டப்பட முடியும். அங்க ஒரு மனம் இல்லாம அங்க முதலாவது துண்டிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு மனம், வீட்டுல ஒரு மனம் இருக்காது, சபைக்கு வரும் பொழுது ஊழியக்காரங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மனம் இருக்காது, வாக்குவாதம் தான் இருக்கு. ஆமாவா? ஆனா ஒரு மனம் அங்க சரியாயிடுச்சுன்னா வீட்டு நிலைமை சரியாயிடும், சபையுடைய நிலைமை சரியாயிடும். இந்த நிலைமெல்லாம் கருத்தை கரெக்ட் பண்ணிட்டு கருத்தை நம்மளுக்கு பெரிய காரியத்தை செய்வார். நல்லா ஒரு பாயிண்ட்ல யோசிங்க, நல்லா கொஞ்சம் டீட்டெயிலா யோசிங்க, உங்களுக்கு ஒரு குழு கிடைச்சிடும். சொல்லுங்க. அதுதான் அது ஒரு மனத்துல இருக்க ஒரு அஸ்தி பாவம். ஒரு ஆழமா போங்க, ஒரு ஆழமா யோசிக்க, ஒரு ஆழ கடலிலே சுத்திகரிப்பு ஆவியும் ஆத்மாவும், அதுக்கு வேண்டிய சுத்திகரிப்பு பாயிண்டே இல்லை. சரி, இப்போ ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். பாயிண்ட்டை சொன்னீங்கன்னா எனக்கு நீங்க எல்லாம் எனக்கு 10 காசு 10 வெள்ளி கொடுங்க. கொடுப்பீங்களா? இப்போ நீங்க எக்ரி பண்ணீங்கன்னா ஆளுக்கு எத்தனை பேர்? அப்பா எனக்கு தான் பரிசு. அசுந்தரன் எப்படி பார்க்க. சரி, வெளிப்படுத்தலின் விசேஷம் 3:19. ரகசியம் திறந்தது. ஆமென். வெளிப்படுத்தலின் விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, எல்லாரும் எடுங்க, எல்லாரும் வாசிக்கணுங்க, எல்லாரும் வாசிங்க. ப்ளீஸ் ரீட். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். போதும், கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இப்ப கர்த்தருக்குள்ள ஒரு மனமா ஆயிட்டோம் தானே? அப்போ கர்த்தர் நம்மளை கண்டிக்கும் பொழுது நம்ம ஏத்துக்கொள்றோம் தானே? அதுதாங்க ஆவியில ஒரு மனம். வாசிக்கல. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ கர்த்தர் நம்மளை நேசிக்கிறபடினாலே அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஐயோ, கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாரே. ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து. நீங்களும் நான் என்ன சொல்றது? கர்த்தரே ஜாக்கிரதையாய் இரு, மனம் திரும்பு. அல்லேலூயா. ஏத்துக்கொள்றீங்களா? அப்புறம் இந்த பத்தி சொல்றேன். அது தாங்க ஆவியில இன்னொரு படி, ஒரு மனம். எழுதி கொள்ளுங்க. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு, சில சம்பவத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. எழுதி கொள்ளுங்க. கர்த்தரும் மோசேயும். கர்த்தர் மோசேயை கடிந்து கொண்டாரா? கடிந்து கொண்டார். என்னாகமம் 20:12. வாசிக்காதீங்க, எழுதுங்க. கர்த்தரும் மோசேயும். ஏன்னா மோசே கர்த்தருக்குள்ள என்ன ஆயிட்டாரு? சொல்லுங்க, ஒரு மனம் ஆயிட்டாரு. அப்ப மோசே பேசுறதுல என்ன பண்ணிட்டாரு? வாங்கி தபால் அடிச்சிட்டாரு. அப்ப கர்த்தர் கடிந்து கொண்டார். அல்லேலூயா. அடுத்ததாக தீர்க்கதரிசி நாத்தானும் தாவீதும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 சாமுவேல் 12:1. அது 1ல இருந்து நீங்க 13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கதை உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இயேசுவும் பேதுருவும். இயேசு பேதுருவை கடிந்து கொண்டாரா? கடிந்து கொண்டார். சொந்த சீஷரை கர்த்தர் கடிந்து கொண்டார். அப்பா இப்போ சாத்தானே. அடுத்ததாக பவுல் அடியாரும் பேதுருவும். யாரு? பவுல் அடியார், பேதுரு. வாசிக்கலாமா? கலாத்தியர் 2:11-14. மேலும்
அந்தியோகியாவுக்கு வந்தபோது பேதுரு எங்க வந்தாருங்க? அந்தியோகியாவுக்கு வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் அவன் மேல குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். பவுல் பேதுருவை எதிர்த்து நின்றார். எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியோரோடு சாப்பிட்டான். யார் கூட சாப்பிட்டாங்க? புறஜாதியாருடனே. யார் சாப்பிட்டாங்க? பவுல் சாப்பிட்டாரா பேதுருவா? பேதுரு. இப்ப நிறைய சப்ஜெக்ட் கேட்டீங்களே. பாஸ்டர், பரஜாதி வீட்டுல போய் உணவு கொள்ளலாமா? கொள்ளு. யாரு வேணாம்? யாரு வேணாம்? போய் நல்ல சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டு யாரு வேணா? போய் குஸ்கா பிரியாணி சாப்பிட்டு யாரு வேணா? போய் பக்கத்து வீட்டுல தாளம் போட யாரு வேணானா? யாரு வேணானாங்க? கேப்சி சாப்பிடு. அப்புறம் பாஸ்டர் இடுப்பு வலிக்குது, பாஸ்டர் முட்டி வீங்கிருச்சு. நான் பேசலங்க, மொர்தெகாய் மாஸ்டர் பேசல, வசனம் பேசுது. பேதுரு போய் புறஜாதி வீட்டுல சாப்பிட்டதுனால பவுல் என்ன பண்ணாரு? கடிந்து கொண்டான், சித்தித்தான். உங்களை போய் சாப்பிடுறேன்னு நான் சொல்லல, சமாதானம் இருந்தா போய் சாப்பிடு. ஹல்லேலூயா. சொல்லிடக்கூடாது பெட்ரா வந்து சொல்லிச்சு சாப்பிடக்கூடாது. பெட்ரா சாப்பிடக்கூடாது. ஹலோ பிரதர் சிஸ்டர், லைஃப்ல பாக்குறியா நீ? வசனத்தை படி, வசனத்தை அவனைய விடுதலையாக்கும். இது ஊழியக்காரங்க நாங்க நீங்களும் நானும் சாதாரணமா ஏற்றுக்கொண்டோமா? இந்த ஒரு காலத்துல குஸ்கா பிரியாணி சாப்பிட்டேன், கேஎஃப்சி சாப்பிட்டேன், வந்ததே பாரு எனக்கு அடி. சாதாரண அடியா இல்லங்க, எழுத முடியாத அடி. ஆனா கர்த்தர் என்னை விடுதலையாக்கி ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை நாட்டினார். இந்த சாப்பாடு குறித்து பேசுனீங்கன்னா இட்ஸ் a very white topic. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே. கொரிந்தியர்ல வாசிக்க வேண்டாம், காசை கொடுத்து சுத்திகரிக்கப்படட்டும். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு எதுலங்க மாம்சம்? சொல்லுங்கம்மா, எதுல மாம்சம் சொல்லுங்க. நம்மளுடைய சாப்பாடை பிரிக்க முடியுமா? சொல்லுமா, உனக்கு ஏதாவது வேணுமா சாப்பாடு? அல்லேலூயா. அப்போ உங்க ஊழியக்காரர் உங்களை கடிந்து கொள்றாருன்னா அது ஒரு நல்லதுக்கு தானே நீங்க ஏற்றுக்கொள்ள. ஆமே. தெரியும், நிறைய பேர் கூப்பிடுறான் இந்த விருந்து அந்த விருந்து. உங்களுக்கு தெரியுமா, நான் எத்தனையோ விருந்து போய் சாப்பிடவே மாட்டேன், எஸ்கேப் ஆயிடுவேன். கர்த்தர் என்னை உபவாசத்தில் இப்ப நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் உண்மையாதாங்க சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் என்னை இப்போ ஒரு ஆழமான ஒரு 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 அடுத்த படிக்குள்ள கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். I'm going into more fasting now. ஏன்னா இந்த சத்தியத்தை பேசுகிறதுக்கு கர்த்தர் தான் நம்மளுக்கு உதவி செய்யும். ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன் இது புசிக்க கூடாது, ஏன் அதை புசிக்க கூடாதுன்னா நிறைய பேர் நம்ம கூட வாக்குவாதம் பண்ணுவான். அவங்களுக்கு இது ஒண்ணு வசனம், கலாத்தியர் 2:11-14. அவ்வளவுதான் சப்ஜெக்ட். ஒத்துக்கொள்றீங்களா? கடிந்து கொள்ளுகிறது எப்ப வருகிறதுனா, நீங்களும் நானும் கர்த்தரோட வாசம் பண்ணுகிற நேரத்தில் கடிந்து கொள்ளுகிறது வரும். கடிந்து கொள்ளுகிறதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அப்படின்னா என்னத்துக்கு அடையாளம் தெரியுமா? ஆவியில ஒரு மனத்தை காணவில்லை. மெதுவாய் அப்படியே ஒரு பின்மாற்றமாய் அப்படியே ஒரு பின்மாற்றமாய் அப்படியே கேட்கலாம்.
நான் இயேசு கிறிஸ்து சாப்பாட்டிலே அவர் உபவாசித்து தானுங்க சத்துருவை ஜெயித்தார். வனாந்திரத்துல 40 நாள் சாப்பிடாம இருந்தார். மோசையும் வனாந்திரத்துல 40 நாள் சாப்பிடாம மலையில போயிட்டாங்க. கர்த்தரோட பேசினாரு. எது செத்துச்சு சொல்லுங்க? மாம்சம். எனக்கு மாம்சம் சாக தெரியுமா? ஆவில ஒரு மனமாய் இருக்கும் பொழுது. ஆமென். அடுத்த பாயிண்ட், கர்த்தரும் யோபு யோபுடைய கூட்டாளிகள். சொல்லுங்க, கர்த்தரும் யோபுடைய 3 கூட்டாளிகளும். வாசிப்போம். யோபு 42:7-9. The book of Job 42:7-9. வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை இதோ யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. கர்த்தர் யார் மேல கோபம் மூழ்கிறாரு? யோபுடைய கூட்டாளிகள் மேல கோபம் மூழ்கிறாரு. ஏன் தெரியுமா? போய் யோபுக்கு கர்த்தரிலிருந்து வராத ஆலோசனையை போய் சொன்னதுனால. என் தாசனாகிய யோபு பாருங்க, கர்த்தர் எப்படி அழைக்கிறாரு? என் தாசனாகிய யோபே பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கர்த்தர் யாரை கடிந்து கொள்றாரு? யோபையும் யோபுடைய கூட்டாளியும் கர்த்தர் கடிந்து கொள்றாரு. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 காளை போய் ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபிடத்துல போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோபையும் கடிந்து கொண்டார். ஏன்னா அவன் புலம்பினான் அவனுடைய சூழ்நிலையில. ஆமென். அதே சமயத்துல கர்த்தர் யோபுடைய கூட்டாளியும் கடிந்து கொண்டார். ஆனா கர்த்தர் யாருக்கு ஃபேவர் பண்ணாருங்க? தாசனாகிய யோபுக்கு. கர்த்தர் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணணும்னா நம்ம எதுல ஒரு மனமா இருக்கணும்? ஆவியில ஒரு மனமா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக இயேசு சீஷர்களை கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை கடிந்து கொண்டார். அதுல 5 பாயிண்ட் இருக்கு. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தரேன். மத்தேயு 8:26, மத்தேயு 14:31. நிறைய பாயிண்ட், நிறைய ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. உங்களுக்கு மேலோட்டமாய் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வருகிறேன். வாசியுங்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி. கர்த்தர் என்ன சொல்றாரு சீஷர்களை பார்த்து? அற்ப விசுவாசியே, நீ ஏன் பயப்படுகிறாய்? எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அடுத்தது வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. சீஷர்கள் இயேசு கிட்ட திட்டு வாங்கினது இல்லையா? இயேசு மலைக்கு மேல போய் ஜபிக்கும் பொழுது இங்க ஒரு காரியம் நடக்குது. ஆமாவா? இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் எங்க? இயேசு கூட தானே பிரயாணம் பண்ணி போனாங்க சீஷர்கள் எல்லாம். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த வல்லமை தானே சீஷர்களுக்குள்ள இருக்கணும்.
ஏன் சீஷர்கள் கை வைக்கும் பொழுது அந்த அற்புதம் நடக்கல? ஏன்னா விசுவாசத்துல குறைவுகளாக இருந்தார்களா? அல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்கிறார், ஆவியில என்னோடு நீ ஒரு மனமாய் இருக்கும் பொழுது உன் விசுவாசத்தை நான் தட்டி எழுப்புகிறேன். இனி நீங்க போய் கை வைக்கும் பொழுது அற்புதம் நடக்கணும். கேன்சர் சுகமாகணும், டியூமர் மாறணும். அல்லேலூயா. சப்பானிகள் நடக்கணும், கண்கள் தெரியாதவர்கள் கண்கள் தெரியணும். அது தாங்க சபையில இந்த காலத்துல நடக்கணும். எந்த திருச்சபையில அற்புதம் இல்லனோ கவனித்து போ. எந்த சபையில அற்புதம் நடக்கணும் கவனித்து போ. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அல்ப விசுவாசியே, where is your faith? சொல்றாருங்க சீஷர்களை பார்த்து, எத்தனை காலம் உங்களோட நான் இருப்பேன்? எத்தனை காலம் உங்களோட நான் இருப்பேன்? ஆதி திருச்சபையில நடந்ததுதாங்க இப்ப நடக்கணும். ஜனங்கள் சபைக்கு வரும்பொழுது சுகம் அடையணும், விடுதலை நடக்கணும், அற்புதம் நடக்கணும், ஊழியக்கார தீர்க்கதரிசனம் சொல்லணும், கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்யணும். அப்படின்னா கர்த்தர் அந்த காலத்துல செஞ்சது போல, அப்படின்னா அந்த தாங்க அடியாளம், அது தாங்க உயர்வு, அது தாங்க மேன்மை, அது தாங்க மகிமை, அது தாங்க விடுதலை, அதுதான் பெருக்கம். கர்த்தர் கேட்கிறாரு, ஆவியில நீ என்னோடு ஒரு மனமாய் இருந்தனா அப்போ உன் விசுவாசம் எங்க? உன் விசுவாசம் எங்க? அடுத்த ஒரு பாயிண்ட், இயேசு கிறிஸ்து 5 சபைகளை கடிந்து கொண்டார். எத்தனை சபை? 5 சபையை கர்த்தர் கடிந்து கொண்டார். எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது எபேசு சபை. என்ன சபை? யாங்க கர்த்தர் எபேசு சபையை கடிந்து கொண்டார் சொல்லுங்க பார்ப்போம். அன்பையை விட்டு, அந்த அன்பு விட்டு விலகிட்டாங்க. கர்த்தர் எபேசு சபையை கடிந்து கொண்டார். ஏன்னா சபையில அன்பு இல்ல. எந்த அன்பு இல்ல? கர்த்தர் மேல இருக்கிற அன்பு இல்ல. அடுத்ததாக பெர்காமும் சபை, the churches of Pergamum, தவறான போதனைக்குள்ள உட்பட்டார்கள். கர்த்தர் கடிந்து கொண்டார். கர்த்தர் கடிந்து கொண்டார். இன்னைக்கு அநேக கள்ள போதனைகள் எழும்பிற்று. ஓ சபையை நீ எந்த போதனையில, எந்த அஸ்திபாரத்துல கட்டி கொண்டு வருகிறார்? அடுத்ததாக தைத்திரா சபை. என்ன சபை? tolerating false prophets. அந்த பாயிண்ட படிப்போம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 18 இருந்து வாசிங்க. எத்தனை சபை? எபேசு சபை, பெர்காமும் சபை. இப்ப இந்த சபையை பார்க்கிறோம். தைத்திரா வாசிங்க. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன சொல்றாருங்க? தைத்திரா சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ஓ விசுவாசம் இருந்துச்சு, நீ என்னெல்லாம் செஞ்ச, ஓ எனக்கு பிரியமா இருந்த, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஐயோ கர்த்தர் என்ன சொல்றாரு? தைத்திரா சபை பார்த்து குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள். யாரு? யேசபேலின் தீர்க்கதரிசியானவள்
என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும். போதும். இப்ப இந்த சபை என்னத்துல ஈடுபட்டுச்சு? ஊழியக்காரன் எதுல விழுந்தான்? எந்த வேசித்தனம்? யெசபேல் என்கிற பெண். இன்னைக்கு சபையில கவனத்தோடு தான் நம்ம இருக்கணும். இது கடைசி காலம். பழைய ஏற்பாடு யெசபேல் வேறு, புதிய ஏற்பாடு யெசபேல் வேறு. ஒரு யெசபேல் இல்லை. அல்லேலூயா. ஊழியத்துல இருக்கிறவர்கள் ரொம்ப கவனம். யார் கூட பேசுறீங்க? வாலிப பிள்ளை யார் கூட கதை அடிக்கிற? போனை பார்த்து இவனை நேசிக்கிறேன்னு நினைச்சனா யெசபேலே. நீ முதலாவது கர்த்தரை தான் நேசிக்கணும். அநேக ஊழியக்கார விலகிறது இந்த பாவத்துல. இந்த பாவம் பேசியில விழுந்துட்டான். அவன் ஊழியம் முடிஞ்சிருச்சு. அவன் ஊழியம் கதை முடிஞ்சிருச்சு. நம்ம மேல யார் மேல முதல் பிரியமா இருக்கணும்? கர்த்தாதி கர்த்தர் மேல. தாங்க கர்த்தர் தைத்தர சபைக்கு கடிந்து கொள்கிறாரு. ஒரு கடிதத்தை எழுதுகிறார். தூதனை அனுப்பு, போய் சொல்ல, எச்சரி, இந்த ஆவி சபையில உலாவது தைத்தர சபையில. இதோ ஆவியிலே ஒருமித்து வாசம் பண்ண பொழுது எந்த ஆவியும் நம்மளை ஏற்றி தொடர முடியாது. அல்லேலூயா. அடுத்ததாக சார்தீசின் சபை. என்ன சபை? சார்தீசின் சபை. ஆவிக்குரிய வாழ்வு அவங்களுக்கு இல்ல. they are spiritually dead. ஒரு காலத்துல சார்தி சபை நல்லா ஜெபிச்சுச்சு. அந்நிய பாஷையில, உபவாசத்துல, வேத வாசிப்புல சபை நிரம்பி வந்துச்சு. ஆனா காலகட்டம் வரும் பொழுது அது அப்படியே குறுகி போய் சார்தி சபையில. அப்போ ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சுன்னா மாம்சம் மரணம் வந்துடும். எழுதி கொள்ளுங்க, 2 மரணம். ஒன்னு ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சுன்னா மாம்சம் மரணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ நம்ம ஆவியில வெளித்திருக்காம ஜெபிக்காம இருந்தா அதுதான் கொலோசியன் 4:2 வசனம் சொல்லுது. பவுல் கொலோசை சபைக்கு எழுதுறாரு 4:2ல, இதை விடாமல் ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. பவுல் கொலோசை சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறாருங்க. சார்தி சபை ஒரு காலத்துல நல்லா ஜெபித்திருக்கலாம். ஆனா காலகட்டம் வரும் பொழுது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்களுக்கு மரணமாய் ஆயிற்று. Spiritually dead. வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 3:1-6. சர்தை சபையின் தூதனுக்கு, சர்தை சபைக்கு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர், 7 நட்சத்திரம் சொல்லுகிற உடையவர்களாய், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும், நீ உயிருள்ளவன் பெயர் பெற்றிருந்தாலும், பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய். போதும், செத்தவனாய் இருக்கிறாய். அப்போ ஒரு சபையில அனல் இல்லைன்னா, ஒரு சபையில ஜெபம் இல்லைன்னா, ஒரு பலிபீடத்தை நம்மளுக்கு சரியா இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன நிலைமை? சார்தீசின் சபை நிலைமை. ஹalleluya. முதலாவது எங்க தெரியுமா நம்மளுடைய பலிபீடம் கட்டப்படணும்? நம்மளுடைய வீட்டில, சொந்த அறையில கர்த்தரோடு சம்பாஷிக்கிற ஒரு தனி பலிபீடம் இருந்தா தான் அங்கேருந்து புறப்பட்டு வருகிற பிரசனம் சபையில கர்த்தர் நிரப்புவாரு. அங்க பிரசனம் இல்லைன்னா இங்க பிரசனத்தை உங்களால உணரவே முடியாது. பிகாஸ் why? இங்க என்ன இருக்கு? ஆன்டினஸ் இருக்கு, வாய்ட் இருக்கு, ஜெபிக்க முடியாது, வெளிப்பாடு பிறக்காது, தரிசனம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம நிலைமை எந்த நிலைமையில் ஆயிரும்? சார்தீசின் சபை நிலைமை ஆயிடும். கடைசியாக லவுதிக்கியா சபை.
வெளிப்படுத்தலின் விசேஷம் 3வது அதிகாரம் 14. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு ஆ நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஆ உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் ஆ தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆ ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, ஆ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. போதும். இந்த சபை எப்படி இருந்துச்சு? குளிராவும் இல்ல, அனலாவும் இல்ல. அப்ப இந்த சபையில என்ன இல்ல? கர்த்தர் கூட ஒரு மனத்தில் ஆவில இல்ல. இப்ப யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சபைக்கு கர்த்தர் நாட்களிலே தூது அனுப்புறார். கர்த்தர் கடிந்து கொண்டார் சபைகளை. இயேசு கிறிஸ்து சீஷர்களை கடிந்து கொண்டார். ஊழியக்காரன் தான் பவுல் அடியார் பேதுருவை கடிந்து கொண்டார். அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனத்தை காணும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை இதெல்லாம் சரி செய்ய சொல்றாரோ அதெல்லாம் நம்ம சரி செய்தா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அர்த்தப்படி போயிடும். இதுதாங்க ரகசியம். அப்பதாங்க சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள இருந்த சுபாவம் நமக்குள்ள வரும். ஏன்னா எதிரி கொண்ட இருந்தாலும் நான் நேசிக்கிறேன். என் எதிரியா நான் நேசிக்கிறேன். என் பின்னால புறம் பேசுறவன நான் நேசிக்கிறேன். இன்னைக்கு என்னை கை காட்டி பேசுறவன நான் நேசிக்கிறேன். அது தாங்க சபையில ஒருமித்து வாசம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா 3 காரியம் கர்த்தர் நம்ம சபைக்கு தருகிறார். ஆமென். நான் சொல்றேங்க, இது சாதாரண பிரசங்கம் இல்ல. நான் இங்க வடிவா எழுதி வந்திருக்கிறேன். ஆவியானவர் என்னோட பேசுனத உங்களுக்கு ஒரு சிலர் தான் நான் கொடுத்து கொண்டு வருகிறேன். இது நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் உள்ளத்துல கர்த்தர் ஆழமாய் பேசுகிறார். நம்ம பெட்ராபினை சபை சார்பி சபையா ஆகக்கூடாது. லவோதிக்கியா சபையாய் ஆகக்கூடாது. தைத்தரா சபையாய் ஆகக்கூடாது. பெர்காமோ சபையாய் ஆகக்கூடாது. இது கர்த்தராலே கட்டப்படுகிற சபையாய், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்திலே, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் நம்ம மத்தியில கலந்து வருவாராம். ஒவ்வொரு ஆராதனையும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொண்டு ஜனங்களாய் இருக்கணுங்க. ஒவ்வொரு வாரம் ஆராதனைக்கு வரும் பொழுது தேவிக பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பதான் வெளிப்பாடு வரும். தரிசனம் பிறக்கும். ஆவிக்குள்ள எடுக்கப்பட முடியும். சொல்லுடா, பிலிப்பு டெலிபோர்டேஷன் ஆகி இருந்தாரா? கர்த்தர் பிலிப்ப ஒரு டெலிபோர்டேஷன் அப்படின்னா ஆவிக்குள்ள எடுக்கப்படுகிறது. பிலிப்பு கர்த்தர் ஆவிக்குள்ள எடுக்கப்பட்டாருங்க. இந்த இடத்துல இருந்து கர்த்தர் பிலிப்பை தூக்கி அந்த இடத்துல வச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் சபை வரணும். இதெல்லாம் எப்ப தெரியுமா? கர்த்தருக்குள்ள முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒருமனம் வரணும். யூனிட்டி இன் தி ஸ்பிரிட். சர்ச், இனி நம்ம ஆராதனை வித்தியாசமா தான் இருக்கணும். நம்ம ஜெபம் வித்தியாசமா இருக்கணும். நம்மளுடைய வேத வாசிப்பு வித்தியாசமா இருக்கணும். இன்னொரு அனுபவத்தை இப்ப ஆவியானவர் உள்ளத்துல வைக்கிறார். என்ன அனுபவம் தெரியுமா? கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியில ஒரு ஒருமனம் வந்துருச்சுடா. ஏனோக்கை போல நீ சம்பாஷிக்கிற ஏனோக்கு கர்த்தரோட நடந்தது போல, ஓ கர்த்தரோட ஏனோக்கு நடந்தது போல கர்த்தர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்தாரணும். செபிக்கும் பொழுது ஆவிக்குள்ள எடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடிலே ஏனோக்கு, புதிய ஏற்பாடிலே பிலிப்பு. இந்த வைராக்கியம் நம்மளுக்கு தேவை. ஆவிக்குள்ள இருக்கிற ஒரு மேக்னெட்ல நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஒரு மேக்னெட்டா மாறணும். இப்படி ஆயிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களால எதிர்த்து நிற்க முடியும். மழை பார்த்து பேசினா மழை
சில பேர் தெரியுமா? வேதத்துல இந்த சம்பவத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தரே நீ ஆவியில எடுத்துக்கொள்ளுங்க, ஓ என்னை அந்த அனுபவத்துக்குள்ள நடத்துங்க, நான் பார்க்கிற கர்த்தரே நீ நடத்தி கொண்டு வருகிறார். When we are unity in the spirit. எழுதி கொள்ளுங்க 3 அனுபவம். அப்போஸ்தலர் 2:47. அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தயவு என்ன பெற்றிருந்தார்களா? தயவு வரும். எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள்ள ஆவியில ஒரு மனமா இருந்தா என்ன பிறக்கும்? தயவு வரும். அடுத்தது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும், அண்டர்லைன் பண்ண கொள்ளுங்க, அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராமா. ஆமென். எப்பங்க? ஆவியிலே கர்த்தரோடு இருக்கிற அந்த ஒரு மனத்தை ஃபீல் பண்ணிட்டா, ஓ யா யா யா, இந்த பினங் மாநிலத்துல இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்டும் கர்த்தரே சபைக்கு அழைத்துட்டு வருவாரு. ஓ 30-60 மாறும், 60-100 மாறும், 100,000 மாறும். அடுத்தது அப்போஸ்தலர் 5:14. The book of Acts chapter 5 verse 14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க 3 குரூப். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி, விசுவாசம் உள்ள ஜனங்கள் ஆகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதிகமாய். ஓ யா 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 யா. பெட்ரா பிடாங்கே திரளான புருஷர்கள், திரளான ஸ்திரீகள், திரளான புறஜாதிகள், ஓ YMCA கர்த்தர் நிரப்பப்படுவாராக, 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 நிரப்பப்படுவாராக. ஓ கடைசியாக அப்போஸ்தலர் 9:31. Acts chapter 9 verse 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, ஓ எழுதிக் கொள்ளுங்க, பெட்ரா பினாங்க இந்த வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீ சமாதானம் பெற்றாய். ஊழியம் சமாதானம் பெற்றது. அடுத்தது பக்தி விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் கடந்து பெருகின. I declare Pentecost. I declare